அகில இந்திய வானொலி நிலையம், தேவிகுளம், ஸ்பைஸ் பண்பலை 101.4. தமிழ் மாலை. இன்று 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் நாள். இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை. இந்த தினம் உலகமெங்கும் பார்வையற்றவர்களின் வாழ்வில் ஒரு முக்கியமான தினம். 1809ஆம் ஆண்டு ஜனவரி 4ஆம் நாள் உலகமெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான பார்வையற்றவர்களின் வாழ்க்கையை மாற்றிய லூயிஸ் பிரைல் அவர்களின் பிறந்த தினம்தான் இன்று. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் உலக பிரைல் தினம் பற்றி ஆசிரியை திருமதி கலைச்செல்வி அவர்கள் பேச கேட்கலாம். வணக்கம் வணக்கம் அன்பு நேயர்களே, நான் உங்கள் கலை. புத்தாண்டில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேவிகுளம் வானொலியின் தமிழ் மாலை, ஸ்பைஸ் பண்பலை 101.4 இருந்து. சரி, நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? இன்றைய நிகழ்ச்சி எதை பற்றினது? ஒரு க்ளூ தரேன், கண்டுபிடிக்கிறீங்களா? சரி, நம்ம குழந்தைங்க இல்லைன்னா நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள நம்ம எப்படியெல்லாம் கூப்பிடுவோம்? கண்ணா, என் கண்ணே, கண்மணி, கண்ணாளா, இப்படியெல்லாம் இல்லையா? ஆமாம். ஏன் நம்ம பிடிச்சவங்கள எல்லாம் நம்ம கண்ணோட ஒப்பிடுறோம்? ஏன்னா கண் அப்படிங்கிறது நம்மளோட உடம்புல ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு இல்லையா? அப்படின்னா மற்ற உறுப்புகள்லாம் குறைவானதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. அப்படி இல்லை. நம்மளோட உடம்புல எல்லா உறுப்புகளும் அதோட வேலையை செஞ்சால் கூட கண் மட்டும்தானே இந்த உலகத்தை ரொம்ப அழகாக வண்ணமயமாக காட்டுது இல்லை? கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காந்துருங்க பார்க்கலாம். இல்லை உங்கள் அறைக்குள்ளேயே நடந்து பாருங்கள் பார்க்கலாம். உங்களால் என்ன செய்ய முடியுது? கண் இல்லாமல் படிக்க முடியுமா? எழுத முடியுமா? இல்லை இந்த அறிவோட உலகத்தை தொட முடியுமா? சுற்றுமுள்ள உலகத்தை குறித்து அறிந்து கொள்ள முடியுமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் முடியும் என பதில் சொல்ல வைத்தவர் தான் நம் நிகழ்ச்சியின் நாயகன். யாரை பற்றி பேச போகிறேன்னு கண்டிப்பாக ஊகிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம லூயி பிரைல் பற்றி தான் பேச போகிறோம். லூயி பிரைல் பிறந்த தினம் ஜனவரி 4. இந்த நாளை உலக பிரைல் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். யார் இந்த லூயி பிரைல்? இருள் சூழ்ந்தவர்களின் வாழ்வில் புள்ளிகளால் ஒளியேற்றிய சூரியன். பார்வையற்றவர்களுக்காக ஒரு புது மொழியை உருவாக்கிய மேதை. ஜனவரி 4 அப்படிங்கிறது ஒரு நாள் இல்லைங்க, ஒரு நினைவூட்டல். பிரைல் தினம் அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு. பார்க்காத கண்களுக்கும் பார்க்கும் மனங்களுக்கும் இடையேயான பாலம். லூயி பிரைல் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது ஒரு வாழ்க்கை கதை மட்டும் இல்லை, ஒரு நம்பிக்கையோட கதை. புள்ளிகளால் எழுதப்பட்ட புரட்சியின் கதை. பிரைல் எழுத்துமுறை உலகெங்கிலும் உள்ள பார்வையற்றோரின் கண்களாக மாறிய கதை. இன்னைக்கு இந்தியாவில் பார்க்குறோம், யூபிஎஸ்சி தேர்வு எழுதிய பார்வையற்ற அதிகாரிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. PhD முடித்த பார்வையற்ற மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் இசையமைக்கக்கூடிய பார்வையற்ற பல கலைஞர்களையும் நம்ம பார்த்துருப்போம். அப்படி நம்மளோட ஹெலன் கெல்லர் முதல் வைக்கம் விஜயலட்சுமி வரை இவர்கள் அனைவரோட வெற்றிக்கு பின்னால் இருக்கும் ஒரே ஒரு பெயர் லூயி பிரைல். கண் இல்லாமலே கனவு காண முடியும் என நிரூபித்தவர். ஒரு மனிதன் கண்களை இழந்தான், இந்த உலகமே பார்வை பெற்றது. இந்த வாக்கியம்தான் மிகச் சரியானது என நினைக்கிறேன். நிகழ்ச்சி முழுவதும் சுவாரஸ்யம் நிறைந்த தகவல்கள், மனதை வருடும் இசை, இடையிடையே கேள்விகள் என கேட்டு மகிழ இணைந்திருங்கள். இது தேவிகுளம் வானொலியின் தமிழ் மாலை நிகழ்ச்சி. முதலில் மனதை வருடும் ஒரு மென்மையான பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் வருகிறேன். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகல கலவென துள்ளி குதித்திடும் சின்னம் சிறுகலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். உங்களைப் போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன். சிறகுகள் இன்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன். ஒரு பாட்டு பாடுமோ எடுத்து கூறவே, இதயம் தாங்குமோ நீ கூறு. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும்.
கலகல கலவென துள்ளி குதித்திடும் சின்னம் சிறுகலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனே கொடுத்தான். மனிதரில் இதை யாரும் அறிவாரோ? நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே அன்றோ? பூமியில் இதை யாரும் உணர்வாரோ? மனதிலே மாளிகை வாசம், கிடைத்ததோ மரநிழல் நேசம். எதற்கும் நான் கலங்கியதில்லை. இங்கே ராகம் உண்டு, தாளம் உண்டு, என்னை நானே தட்டிக் கொள்வேன். என் நெஞ்சில் உண்மை உண்டு, வேறென்ன வேண்டும்? என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகல கலவென துள்ளி குதித்திடும் சின்னம் சிறுகலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். பொருளுக்காய் பாட்டை சொன்னார், பொருளற்ற பாட்டே ஆகும். பாடினேன் அதை நாடும் நாடும். பொருளிலா பாட்டானாலும் பொருளையே போட்டு செல்வா போற்றுமே என் நெஞ்சம் நெஞ்சம். மனமுள்ளோர் என்னை பார்ப்பார், மனதினால் அவரை பார்ப்பேன். மறந்திடாராகம் இதுதானே வாழ்க்கை என்னும் மேடைதனில் நாடகங்கள் ஓராயிரம் பார்க்க வந்தேன் நானும் பார்வையின்றி. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகல கலவென துள்ளி குதித்திடும் சின்னம் சிறுகலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். உங்களைப் போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன். சிறகுகள் இன்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன். ஒரு பாட்டு போதுமோ எடுத்து கூறவே, இதயம் தாங்குமோ நீ கூறு. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகல கலவென துள்ளி குதித்திடும் சின்னம் சிறுகலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். பாடலை கேட்டிங்களா? பாடலை கேட்டபோது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? மனசெல்லாம் ஒரு அமைதி இல்லையா? இந்த அமைதிக்குள்ள நம்ம பேச தகுதியான ஒரு மகத்தான மனிதர் தான் லூயி பிரைல். நம்ம பல மனுஷங்களையும் பார்த்துருப்போம். அவங்கள்ட்ட கேட்போம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். ஏதோ இருக்கேன் அப்படின்னு சலிப்பாக பதில் சொல்லுவாங்க. வேறு சிலர் என்ன சொல்லுவாங்க, கடவுளை கொத்தம் சொல்லுவாங்க. ஏன் கடவுள் இப்படி என்ன சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறையாக எப்பவும் புலம்புவாங்க. நாமளும் புலம்பியிருப்போம் இல்லையா? அது இல்லை, இது இல்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்லாம் புலம்பியிருப்போம். நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்படுறதே இல்லை. அது உடலானாலும் பொருளானாலும் இல்லை நமக்கு கிடைக்கக்கூடிய அன்பானாலும் அதோட மதிப்பு என்றைக்குமே நமக்கு தெரியறதில்லை. ஆனால் அது எப்போ அதை இழக்கிறோமோ அப்போ தான் அதோட உண்மையான மதிப்பை நம்ம புரிஞ்சுப்போம். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளோட வாழ்க்கையில் எதிர்மறையாக எப்போவுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அப்படி புலம்புறவங்க எல்லாம் இவரோட கதையை கேளுங்க.
த ரியல் மோட்டிவேஷனல் ஸ்டோரி. பிரான்ஸ் நாட்டில் ஒரு அழகான கிராமத்தில் தோல் பொருட்கள் செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் சைமன் ரெனே பிரைல். அவருக்கு 3 பசங்க. 3வது பையனோட பேர் தான் லூயி பிரைல். ரொம்ப சுட்டித்தனமாக இருப்பான், ரொம்ப புத்திசாலி. ஒரு 5 வயசா இருக்கும்போதே அந்த குழந்தை பள்ளியில் மிக நன்றாக படிக்கக்கூடிய ஒரு குழந்தை. அவனுக்கு 5 வயசா இருக்கும்போது குதிரைக்கு கடிவாளம் செய்வதற்காக தோல்ல குத்தக்கூடிய கூர்மையான ஒரு ஊசி அதை எடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அதை எடுத்து விளையாடிக்கிட்டு இருக்கான் லூயி. அந்த குழந்தையோட கண்ணில் எதிர்பார்க்காத விதமாக அந்த ஊசி வந்து குத்திடுச்சு. இதை பார்த்த உடனே அந்த தந்தைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மிகுந்த பரிதவிப்போடு அவர் என்ன செய்கிறார், அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு மருத்துவமனைக்கு ஓடுறாரு. அம்மாவும் பின்னாடி கதறிக்கிட்டே போகிறாங்க. அங்கே போன உடனே மருத்துவர் அவனோட கண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி கட்டு போடுறாரு. கட்டு போட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. நாளாக ஆக அந்த கண்ணு வந்து அவனுக்கு பயங்கரமாக அரிக்க தொடங்குது. அந்த கண்ணை சொரிய ஆரம்பிக்கிறான். அப்போ தான் திரும்பி என்ன செய்கிறாங்க, மருத்துவர்கிட்ட அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது அவங்களோட தலையில் மேலும் ஒரு இடி விழுகுது. என்னன்னு கேட்டால், அந்த ஒரு கண்ணில் வந்த தொற்றுனால மற்ற கண்ணும் பார்வை இல்லாமல் போச்சு. அப்படி 5 வயசுல அந்த பிஞ்சு குழந்தையோட பார்வை முழுசாக பறி போய் இந்த உலகமே அவனுக்கு இருட்டாகி போச்சு. புரியாத வயசு அவனுக்கு. ஏன் நமக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்மாட்ட கேட்குறான், ஏன் எனக்கு இது தெரியல, எனக்கு தெரியலன்னு. சூரியனை கோபத்தோட கத்தி கூப்பிடுறான், வரமாட்டியா நீ, விடியவே விடியாதா அப்படியெல்லாம் கத்துறான். ஆனால் அந்த சின்ன குழந்தையோட கண்களுக்குள் இருந்த அந்த இருள் அவனோட கனவுகளை ஒரு நாளும் அணைக்கவே இல்லை. அழுதான், நாட்கள்லாம் கடந்துச்சு. ஆனால் அப்பா அவனுக்கு நடக்க உதவியாக ஒரு கம்பு கொடுத்தாரு. அதனால் அவன் அந்த ஓசையை வச்சு அந்த அறைக்குள்ளேயே நடக்கிறான். அதுக்கப்புறமா பார்த்தா தோட்டத்துக்கு நடக்கிறான், அப்பாவோட கடைக்கு நடக்கிறான். இப்படி பல இடங்களுக்கு அவன் நடந்து போக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வழியில் உள்ள தடைகளை எல்லாம் அவன் அறிஞ்சிக்கிறதுக்காக அவனோட அண்ணன் வந்து விசில் அடிக்க கற்றுக் கொடுக்குறாங்க. நம்மளாம் அந்த எக்கோ பாயிண்ட் அந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்போது நமக்கு எக்கோ எதிரொலிக்கும் இல்லையா, ஒலி எதிரொலிக்கும். அதே மாதிரி இவன் விசில் அடித்து தன்னோட வழியில் உள்ள தடைகளை எல்லாம் அவன் தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் சகோதரியோட வேலை என்ன அப்படின்னா, அவங்க நம்ம ஜூஸ்லாம் குடிக்கிற ஸ்ட்ராஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரா வச்சு என்ன செய்கிறாங்க, அல்ஃபபெட்ஸ்லாம் உருவாக்கிட்டு அவனுக்கு அதை படிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் அப்பா வந்து பலகையில் சின்ன சின்ன புள்ளிகள், அதாவது ஓட்டை போட்டு அவனுக்கு படிக்கிறதுக்காக தர்றாரு. இப்படி எல்லாரும் ஒன்னொன்று அவங்கவுங்க பங்குக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க, அம்மா வந்து என்ன செய்கிறாங்க, டோமினோஸ் அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்குது. அந்த விளையாட்டு நம்ம கைகளில் தொட்டு விளையாடுறதுக்கு, புள்ளிகள் தான் அது, புள்ளிகள் வச்சு இப்படி தொட்டு விளையாடுறதுக்கான விளையாட்டை அம்மாவும் இவனோட சேர்ந்து விளையாடுறாங்க. அதாவது ஒரு குடும்பம் உறுதுணையாக இருக்கும்போது எந்த சோதனையும் எதிர்கொள்ள முடியும் இல்லையா. இன்றைக்கி நம்ம பல குழந்தைங்களையும் பார்க்குறோம். வீட்டில் அன்பு கிடைக்காத குழந்தைங்க தான் இன்றைக்கி பல்வேறு குற்றச்செயல்களுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. லூயியோட வீட்டில் மட்டும் இல்லை, அவனோட சுற்றில இருக்கிறவங்களும் அவனை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. அவனோட சர்ச்சில், அதாவது பள்ளியில் உள்ள பாதிரியார், அவர் இவனை கூட்டிட்டு ஒரு மரத்தையும் காட்டுவார். இது இந்த மரம், அதோட இலையை தொட்டு அந்த மரத்தை தொட்டு இதெல்லாம் காட்டுவார். இது பல மரங்களையும் அவனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அதுக்கப்புறம் அவன் பூக்கள் இருக்கு இல்லையா, பூக்கள் எல்லாம் மனம், அந்த மனத்தை வச்சு இது இந்த பூ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ அவன் அவர்கிட்ட கேட்குறான், கண் தெரியாதவங்களுக்கு படிக்கக்கூடிய புத்தகம் இருக்குதா ஃபாதர் அப்படின்னு. நோ மை டியர், சாரி அப்படிங்கிறார். என்கிட்ட அப்படி ஒரு புத்தகமே இல்லை மகனே அப்படின்னு. அவன் பள்ளிக்கு போகிறான். பக்கத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க. சாதாரண குழந்தைங்க படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் தான் அது. இவன் நல்லா படிக்கக்கூடிய ஒரு குழந்தை. ஆசிரியை என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அப்படி படிக்கிறான். ஆசிரியர்கிட்ட அவன் கேட்குறான், இந்த மாதிரியான கண் தெரியாதவங்க படிக்கக்கூடிய புத்தகம் இருக்குதா டீச்சர்னு. இல்லையே கண்ணா அப்படின்னா அதே பதில தான் அவங்களும் சொல்கிறாங்க. அவன் படிக்கிற பள்ளியில் அவன் வாசிக்கவோ எழுதவோ முடியல. ஆசிரியை சொல்கிறத கேட்குறான், அதை வச்சு படிக்கிறான். ஏன் பார்வை இழந்தவர்களுக்கான புத்தகம் இல்லை அப்படின்னு சிந்திக்கிறான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விஷுவலி சேலஞ்ச்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பார்வை குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கான பள்ளிகள் மிக மிக குறைவு. ஏன்னா அன்னைக்கெல்லாம் கற்றல் அப்படிங்கிறது கண்ணை பயன்படுத்தி மட்டுமே நடந்த ஒன்றாக இருந்தது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் லூயியோட பக்கத்து வீட்டுக்காரரான மார்க்கஸ் அப்படிங்கிறவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி பாரிஸில் வந்து ராயல் ஸ்கூல் ஃபார் தி பிளைண்ட் யூத் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் போய் இவன் படித்தான்னா இவனுக்கு வாசிக்கிறதுக்கு படிச்சுப்பான், அதனால் அங்கே போய் நீங்கள் சேர்க்குறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரையாக வந்து சொல்லிட்டு போகிறாரு. அப்போது லூயிக்கு 10 வயசு. அம்மா சொல்கிறாங்க, தனியாக உன்னோட வேலைகளை நீ செய்யக்கூடிய வயசு ஆகலை, இப்போ போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் போய் படிப்பேன், நான் போகிறேன், நான் என்ன பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடையும் சொல்லிட்டு லூயி அந்த பள்ளிக்கூடத்திற்கு படிக்கிறதுக்காக
பாரிஸ்க்கு போகிறான். அங்கே போனப்போ அவங்களுக்கு வாசிக்கிறதுக்கான பயிற்சி கொடுக்குறாங்க. அங்கே பயன்படுத்தின அந்த முறைக்கு பேர் ஹோவர்ட் மெத்தட் ஆஃப் ரீடிங். அதில் தான் படிக்கிறான். அந்த ஹோவர்ட் மெத்தட் ஆஃப் ரீடிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு அட்டையை தண்ணியில் நனைச்சி அது ஒரு கூர்மையான பொருளை வச்சு குத்தி அதுக்கு பின்னாடி இருந்து படிக்கிறது. இந்த முறையில் புத்தகம் வாசிக்க மட்டும்தான் தெரியும், ஆனால் எழுதலாம் முடியாது. எழுதுறதுக்கு அது வரைக்கான ஒரு மொழி அப்படின்றது பார்வையற்றவர்களுக்கு இல்லவே இல்லை. அங்கே ஒரு லைப்ரரி இருந்துச்சு. அந்த லைப்ரரியில் ஒரு 14 புத்தகங்கள் இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு புத்தகமையும் பார்த்தா மிகப்பெரியதுன்னா நம்மளோட கற்பனைக்கு அப்பாற்பட்டு மிகப்பெரியது. ஒவ்வொரு எழுத்தும் நம்மளோட கையளவு பெருசாகவும், ஒரு பக்கம், அதாவது ஒரு வாக்கியம் படிக்கணும்னா அந்த வாக்கியத்தோட பகுதி பக்கம் ஒரு வாக்கியம் இருக்கும். நமக்கு வேணா புத்தகம் படிக்கிறது சாதாரணமாக ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனால் அந்த ஒவ்வொரு புத்தகமும் மிக மிக கடினமானதாக இருந்தது. அதை படிக்கிறதுக்கு அதிக நேரம் எடுக்கும். ஏகதேசம் ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு 1 மாதம் வரைக்கும் தேவைப்படும். இந்த புத்தகத்தை படித்து இந்த குழந்தைங்க சோர்ந்து போயிடுவாங்க. எப்பவுமே லூயியோட மனசுக்குள்ள எல்லாரையும் மாதிரி நாம சாதாரணமா இருக்கணும், யாரோட துணையும் இல்லாம நாம படிக்கணும் அப்படின்னு லூயி நினைச்சான். அதற்கு ஏற்றாற் போல ஒரு நாள் இராணுவத்திலிருந்து சார்லஸ் பார்பியர் அப்படின்னு ஒரு இராணுவ அதிகாரி லூயியோட பள்ளிக்கு வர்றாரு. அவர் ஒரு இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய நைட் ரைட்டிங் அப்படின்ற முறை, அதாவது இரவு எழுத்து அப்படின்ற ஒரு முறையை பார்வையற்ற குழந்தைகளுக்கு பயன்படுமே என சொல்லி கொடுக்கறதுக்காக அவங்களோட பள்ளிக்கு வராரு. இந்த நைட் ரைட்டிங் முறை என்ன அப்படின்னா, ராணுவ வீரர்கள் அவங்களோட செய்திகளை பரிமாறுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழி. அதாவது நம்ம ஒரு செய்தி வருது, அப்போ ஒரு லைட் அடிச்சு நம்ம அந்த செய்தியை வாசிக்கிறோம்னா எதிராளிக்கு நம்ம எங்க இருக்கோம்னு தெரிஞ்சிடும். அதனால இவங்க தொட்டு அந்த செய்தியை அறியக்கூடிய ஒரு முறை. அந்த முறையை இவர் கொண்டு இந்த பள்ளியில உள்ள குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அந்த முறையில புள்ளிகள், கோடுகள், வட்டங்கள், வளைவுகள் இதெல்லாம் இருந்தது. இதை அந்த பள்ளியில் உள்ள குழந்தைங்களை எல்லாம் பயன்படுத்துறாங்க. பயன்படுத்தும் போது அதில் கோடுகளும் வளைவுகளும் இவங்க பயன்படுத்துறதுக்கு மிக கஷ்டமா இருக்கு. லூயி அப்பதான் நினைக்கிறான், மற்றவங்கள மாதிரி யாரோட உதவியும் இல்லாம நம்மளால ஏன் வாசிக்கவும் எழுதவும் முடியல, நாமளும் அதே மாதிரி கத்துக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை அவன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அப்போ இந்த நைட் ரைட்டிங் முறையை அடிப்படையாக வச்சு பல நாளா 6 புள்ளிகளை கொண்ட ஒரு எழுத்து வடிவை உருவாக்குகிறார். இந்த முறைக்கு பெயர் தான் பிரைல் முறை. இந்த முறையை உருவாக்கும் போது அவருக்கு 15 வயது. 1829 பிரைல் கோட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அதை யூனிவர்சிட்டிக்கு இவர் போய் சமர்ப்பிக்கிறார். ஆனால் யூனிவர்சிட்டி இந்த ப்ராஜெக்டை நிராகரிக்கிறாங்க. சோதனை மேலே சோதனை தான் இல்லையா? அடுத்து என்ன நடந்திருக்கும்? லூயி மனம் தளர்ந்திருப்பாரா? ஒரு கேள்வி கேட்குறேன், எத்தனை புள்ளிகள் கொண்ட எழுத்தை லூயி உருவாக்கினார்? இந்த கேள்வியை யோசிச்சுக்கிட்டே இந்த பாடலை கேளுங்க. மீண்டும் வருகிறேன். இது தேவிகுளம் வானொலியின் தமிழ் மாலை நிகழ்ச்சி. படும்படி உறவாடும் கனவே தொடருதே, நினைவாகும் கனவே அருகிலே உன்னை தூக்கி சுமப்பே கருவிலே, மடிவாசம் போதும் உறங்கவே நீதானே சாகா வரங்களே, தமிழே தமிழே வருவேனே ஓங்கரமா, கொடியே கொடியே அழுறேனே ஆனந்தமா, ஆகாசத்தை
ஒன்ன மட்டும் அறிவேனே தொடுகிற மொழியில. பேரன்பு போல ஏதுமில்ல, நீ போதும் நானும் இழையில்ல. அழகா அழகா குயிலாவே தோழி. அழகி அழகி இது போதும் வாழ்நாளில். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், யாரு கடல் நான் பார்க்கிறேன். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், யாரு கடல் நான் பார்க்கிறேன். இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் ஜனவரி 4 உலக பிரைல் தினத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், நினைவிருக்கிறதா? லூயி பிரைல் எத்தனை புள்ளிகள் கொண்ட எழுத்துக்களை உருவாக்கினார்? விடை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, 6 புள்ளிகள் தான். இந்த 6 புள்ளிகள் கொண்ட எழுத்து முறை பிரைல் எழுத்து முறை அப்படின்னு சொல்றாங்க. இந்த எழுத்து முறையில் ஏலேருந்து இசட் வரைக்கும், 0லேருந்து 9 வரைக்கும், ஏன் ஸ்பெஷல் லெட்டர்ஸ் அதாவது சிறப்பு எழுத்துக்களான பிராக்கெட் கூட அதில் இருந்தது. இந்த 6 புள்ளிகள் தாங்க உலகத்தோட மிகப்பெரிய மொழியாக மாறிச்சு. அந்த புள்ளிகள் தான் எழுத்தா மாறிச்சு, சொல்லா மாறிச்சு, அறிவா மாறிச்சு. புத்தகம் நிராகரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் லூயி மனம் தளர்ந்து போயிட்டாரா? இல்லைங்க. அவர் அதே யூனிவர்சிட்டியில் ஆசிரியராக சேர்ந்தார். அங்கே உள்ள மாணவர்களுக்கு தான் உருவாக்கிய அந்த மொழியை வாசிக்கவும் எழுதவும் கற்றுக் கொடுத்தார். அப்படிதான் அவர் இறக்கும் வரை அவரது பயணம் ஆசிரியராகவே தொடர்ந்தது. சரி, இந்த புத்தகத்தை என்ன சொல்லி நிராகரிச்சாங்கன்னு தெரியுமா? லூயி எழுதின அந்த புத்தகத்தை இது தேவையில்லை, இதனால் பயனில்லை அப்படின்னு இதை நிராகரிச்சாங்க. அந்த நிராகரிச்சவங்கெல்லாம் நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க தான். சாதாரண மனுஷங்களுக்கு அவரோட சாதனை புரிய வாய்ப்பில்லை, இல்லை தானே? அதாவது அவங்க நிலையில் இருந்து பார்க்கும்போது தான் அவங்கள நம்மளால உணர முடியும். உடல் குறைபாடு ஒரு தடையல்ல, மனம் உறுதியானால் அது வலிமை என நிரூபித்த இவர் படிப்பில் மட்டும் இல்லைங்க, அல்ஜிப்ரா ஜியோமெட்ரி வகுப்புகள்லையும் மிக சிறந்து விளங்கினார். இசைக்கருவிகள் வாசிப்பதிலும் மிகுந்த ஆர்வமுடையவராக இருந்தார். செல்லோ மற்றும் ஆர்கன் மிக நன்றாக வாசிப்பவராக இருந்தார். 1834 1839 வரை தேவாலயங்களிலும் இசைக்கருவிகளை இவர் வாசிச்சிட்டு இருந்தார். அப்புறம் என்னாச்சு? காலங்கள் ஓடிச்சு. 1852 இவர் தன்னோட 43வது வயதில் சுவாச கோளாறு காரணமாக இயற்கை எய்தினார். அவர் இறந்து 2 வருஷம் கழித்து யூனிவர்சிட்டியில் உள்ள மாணவர்கள் இந்த பிரைல் கோடை அங்கீகரிக்கணும்னு ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1854 பிரைல் முறையை யூனிவர்சிட்டி அங்கீகரிச்சாங்க. 19ஆம் நூற்றாண்டுல உலகமெங்கும் இவரோட பிரைல் கோடு பயன்படுத்தப்பட்டது. உயிரோடு இருந்தபோது அவர் செய்த புரட்சியை இந்த உலகம் உணரல. ஆனா இன்னைக்கு இவரோட கோடு எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னு தெரியுமா? சொன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்க, பள்ளிகள்ல, நூலகங்கள்ல, வானொலிகளில், கைபேசிகளில், எதுதான் இல்லை, நம்மளோட கேலண்டரில், ஏடிஎம்ல, புத்தகத்தில், மியூசிக்கல் பியானோவில், மேப்ஸில், ஏன் சாலைகளில் கூட இவரோட கோட் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஊசி அவரோட கண் பார்வை பறிப்போக காரணமாக இருந்ததோ அந்த ஊசியை வச்சு தான் குத்தி குத்தி இந்த எழுத்து முறையையே அவர் கண்டுபிடிச்சார். 1952 அவர் பிறந்த ஊரில் தான் அவரோட உடல் புதைக்கப்பட்டுச்சு. ஆனால் இவரோட திறமை அங்கீகரிக்கப்பட்ட பிறகு அவரோட உடல் தோண்டி எடுக்கப்பட்டு மிகவும் மரியாதைக்குரிய மனிதர்களை அடக்கம் செய்யக்கூடிய பாரிஸில் பாந்தியாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல அடக்கம் பண்ணுறாங்க. ஒரு எரிக்கல்லுக்கு கூட அவரோட பேர் வைக்கிறாங்க. அவர் ஆசிரியராக வேலை பார்த்த ராயல் யூனிவர்சிட்டி ஆஃப் பிளைண்ட் யூத்தில் அவருக்கு சிலை வைக்கிறாங்க. நாணயத்தில் அவரோட உருவப்படம் வெளியிடுறாங்க. இந்தியாவில் கூட அவர் பிறந்து 20 வருடம் கழித்து அவருக்கு தபால் தலையை வெளியிடுறாங்க. இதுவே அவர் உயிரோடு இருக்கும்போது இந்த அங்கீகாரம் கிடைச்சிருந்தா அவர் மிகுந்த சந்தோஷப்பட்டிருப்பார். பேருக்காகவோ புகழுக்காகவோ இல்லை, தான் இத்தனை வருடம் கஷ்டப்பட்டு கண்டுபிடித்த ஒரு மொழி எத்தனையோ பேருக்கு பயன்படுகிறது என்று. இதிலிருந்து என்ன தெரியுது? ஒரு மனிதனின் சாதனை அப்படிங்கிறது காலம் கடந்தும் பரிமளிக்கும். நம்மள பலரும் தனக்காகவே வாழ்வோம். தெரிஞ்ச ஒரு விஷயத்த கூட மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம ரகசியமாக வச்சுப்போம். நம்மளோட பழங்கால மருத்துவம் கூட பெரிய அளவில் வெளியே தெரியாமல் போனதற்கு இந்த மாதிரியான ரகசிய மனப்பான்மை தான் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. லூயி பிரெய்லி எவ்வளோ மகத்தான மனிதர் இல்லை? தன்னை போல பார்வை இல்லாத எல்லாரோட கல்வியும் மேம்படணும்னு நினச்சி ராப்பகலாக உழைச்சவர் இல்லையா? யாருடைய கருணையும் எனக்கு வேண்டாம், என்னாலேயும் எல்லாம் முடியும் அப்படின்னு உலகத்துக்கு நிரூபித்து காட்டினவர். கண்கள் காணாத இந்த உலகத்திற்கு ஒளியை வழங்கியவர் அப்படின்னா அது மிகையே இல்லை. பார்வையற்றவர்கள் கருணை வேண்டியவர்கள் அல்ல,
வாய்ப்பு கிடைத்தால் இந்த உலகையே மாற்றக்கூடியவர்கள். நாம் ஒரு பார்வையற்றவரை பார்த்தோன்னா அவங்களுக்கு பரிதாபத்தை மட்டும்தான் கொடுக்குறோம். அது தேவையில்லை. அவங்களுக்கு தேவை மரியாதை, அவங்களுக்கு தேவை உரிமை. துணியாத வரை தான் இந்த வாழ்க்கை நமக்கு பயம் காட்டிகிட்டே இருக்கும். அதுவே நாம் துணிஞ்சிட்டேன்னா வாழ்வதற்கான வழியை அதுவே காட்டும். மற்றவர்களிடத்துல இருக்கிறதுல என்னெல்லாம் எங்கிட்ட இல்லை, அவங்கிட்ட அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம். அவன் சந்தோஷமாக இருக்கான், நான் ஏன் இப்படி இல்லை அப்படின்னு. ஆனால் மற்றவங்கள்ட்ட இல்லாதது எது எங்கிட்ட இருக்குன்னு என்னைக்காவது நம்ம தேடி பார்த்துருக்கோமா? கண்டிப்பாக தேடி பார்க்கணும். அப்போ நம்மளோட சந்தோஷம் நம்மக்கிட்ட திரும்பி வரும். நம்ம எதுக்கு தகுதியானவர்கள் என்பதை நம்மளோட முயற்சிகளும் செயல்களும் தான் தீர்மானிக்குது. நாமெல்லாம் இறந்துட்டோன்னா ஒரு 3 வருஷத்தில் எல்லாரும் மறந்துடுவாங்க. 3 வருஷன்றதே கூடுதல் தான். ஆனால் லூயி பிரெயில் இறந்து 216 வருடங்கள் ஆயிடுச்சு. லூயி பிரெயில் அப்படின்ற ஒருத்தர் இந்த பிரெயில் மெத்தடை கண்டுபிடிக்கலன்னா இந்த உலகத்தில் பார்வையற்றவர்கள் இருளிலேயே தான் இருந்திருப்பாங்க. அவங்க படிச்சிருக்க முடியாது, அவங்க இந்த உலகை பார்த்துருக்கவே முடியாது. லூயி பிரெயில் இறந்து இன்னைக்கு 216 வருடங்கள் கடந்தும் அவர் நம்மளோட சொல்லிலும் செயலிலும் நினைவிலும் நிறைஞ்சு நிற்கிறார். என்றைக்கும் இந்த உலகம் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்குது. லூயி பிரெயிலோட பேர் இன்றைக்கும் நிலச்சி நிற்கிறதுக்கு, புகழோடு இருக்கிறதுக்கு அவரோட பொது நலம் தான் காரணம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் படிக்கணும் என்ற ஒரு குறிக்கோள். மனத்தின் கண்கள் திறந்தால் மனிதம் முழுமை பெறுகிறது. இதை தவிர வேற என்ன சொல்வது? மகத்தான மனிதனை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. உலகம் உள்ளவரை அவர் புகழ் வாழட்டும். பார்வையற்ற அனைவரும் மேலும் மேதைகளாகட்டும். நன்றியுடன் உங்கள் கலை. நேர்கள் இதுவரை ஜனவரி மாதம் 4ஆம் நாள் உலக பிரெயில் தினம் பற்றி தகவல்களை வழங்கியவர் ஆசிரியர் திருமதி கலை செல்வி அவர்கள். இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. நிகழ்ச்சி தயாரிப்பு ஸ்டார்வின்.